மறைந்த தேமுதிக தலைவர் விஜயகாந்தின் முதலாம் ஆண்டு நினைவு நாளையொட்டி சென்னை கோயம்பேட்டில் உள்ள அந்த கட்சியின் தலைமை அலுவலகத்தில் உள்ள அவரது சமாதியில் காலை முதலே திரளான பொதுமக்களும் கட்சி தொண்டர்களும் அஞ்சலி செலுத்தி வருகின்றனர். இதுகுறித்தான மேலும் விவரங்களை கொடுப்பதற்காக செய்தியாளர் லாவண்யா நேரலையில் இணைகிறார். அவரிடம் பேசலாம். வணக்கம் லாவண்யா, இது தொடர்பான முழு விவரங்கள். வணக்கம். இன்று கோயம்பேடு தேமுதிக அலுவலகத்தில் இருக்கக்கூடிய கேப்டன் விஜயகாந்தினுடைய சமாதியில் பொதுமக்களினுடைய கூட்டம் படையெடுத்து வருகிறது. ஏனென்றால் அவருடைய முதலாம் ஆண்டு நினைவஞ்சலியானது தற்பொழுது அனுசரிக்கப்பட்டு வருகிறது. காலை முதற்கொண்டே பொதுமக்களினுடைய கூட்டம் இங்கு படையெடுத்து வரும் காட்சிகளை நம்மால் காண முடிகிறது. குறிப்பாக 1981 ஆண்டு எஸ். சந்திரசேகர் இயக்கத்தில் வெளியான சட்டம் ஒரு இருட்டறை திருப்புமுனை படமாக விஜயகாந்திற்கு அமைந்தது. அதன் பிறகு சிவப்பு மல்லி, 100வது நாள், வைதேகி காத்திருந்தால், அம்மன் கோயில் கிழக்காலே, பூந்தோட்ட காவல்காரன், புலன் விசாரணை, ஊமை விழிகள் என தொடர்ந்து பல்வேறு வெற்றி படங்களை கொடுத்து தன்னை மட்டுமல்ல தன்னை சார்ந்தவர்களையும் வளர்த்தவர் தான் விஜயகாந்த் என்று திரைத்துறையை சார்ந்தவர்களும் தங்களுடைய கருத்துக்களை தெரிவித்த வண்ணமே இருக்கிறார்கள். காலை முதற்கொண்டே பொதுமக்களினுடைய கூட்டம் இங்கு அலைமோதி கொண்டே இருக்கிறது. பொதுமக்கள் படையெடுத்து வரக்கூடிய அந்த காட்சிகளை எல்லாம் காண முடிகிறது. குடும்பமாக குழந்தைகள் அனைவரும் அனைவரையுமே தங்களுடைய சுற்றம் புடைசூழ இங்கு வந்து மறைந்த கேப்டன் விஜயகாந்தினுடைய உடலுக்கு அஞ்சலி செலுத்தக்கூடிய அந்த காட்சிகளை எல்லாம் காண முடிகிறது. தொடர்ந்து இங்கு பேரணி நடக்கும் என அறிவிக்கப்பட்டிருந்த சூழ்நிலையில் பொதுமக்களினுடைய கூட்டம் அதிகமாக இருப்பதன் காரணமாக பேரணிக்கு அனுமதி மறுக்கப்பட்டிருக்கிறது என்ற ஒரு தகவலும் தற்பொழுது கிடைத்திருக்கிறது. அதிலும் குறிப்பாக அடுத்தடுத்த சில மணி நேரங்களில் தலைவர்களினுடைய அந்த வருகையும் இருக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. அஞ்சலி செலுத்துவதற்காக தேமுதிக அலுவலகத்திற்கு பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்கள் வருகை தர இருக்கிறார்கள். அதிலும் குறிப்பாக விஜயகாந்த் நடித்திருக்கக்கூடிய பல்வேறு திரைப்படங்களில் இருக்கக்கூடிய பாடல்கள் இங்கு ஒளிபரப்பப்பட்டு வருகிறது. ஒவ்வொரு பாடல் ஒளிக்கும் பொழுதும் வாழ்ந்து மறைந்த விஜயகாந்தினுடைய புகழ் ஓங்குக என மக்கள் குரல் எழுப்பக்கூடிய அந்த காட்சிகளை எல்லாம் காண முடிகிறது. அதிலும் குறிப்பாக அரசியலுக்கு நான் பிழைக்க வரவில்லை, உழைக்கத்தான் வந்திருக்கிறேன் போன்ற விஜயகாந்தினுடைய வசனங்களை எல்லாம் இன்று நினைவு கூறத்தக்க ஒரு விஷயமாகத்தான் பொதுமக்கள் பார்க்கிறார்கள். ஏனென்று சொன்னால் கடந்த ஒரு வருடமாகவே தேமுதிக அலுவலகத்தில் இருக்கக்கூடிய விஜயகாந்தினுடைய சமாதிக்கு தொடர்ந்து பொதுமக்களினுடைய வருகையானது இருந்த வண்ணமே இருந்தது. இந்த சமாதி கூட ஒரு கோயில் போலதான் அனுசரிக்கப்பட்டு வந்தது. அந்த வகையிலே இன்று முதலாம் ஆண்டு நினைவஞ்சலியானது கடைபிடிக்கப்பட்டு வருகிறது. நம்முடைய ஒளிப்பதிவாளர் அந்த காட்சிகளை எல்லாம் தத்ரூபமாக காட்டுவார். தொடர்ந்து அதிகாலை முதற்கொண்டே பொதுமக்களினுடைய கூட்டம் இங்கு அதிகரித்த வண்ணமே தான் இருக்கிறது. இங்கு இருக்கக்கூடிய பொதுமக்களின் சிலரினுடைய கருத்துக்களை நாம் கேட்கும் பொழுது அவருடைய அந்த இழப்பை இன்றளவுமே அவர்களால் ஈடு செய்ய முடியவில்லை என்று தான் கூறி வருகிறார்கள். அதிலும் குறிப்பாக இன்றும் பொதுமக்களுக்கு பசியாறுவதற்கு உணவு அளிக்கப்படும் எனவும் தேமுதிக அலுவலகம் சார்பாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து பொதுமக்களினுடைய கூட்டம் வந்த வண்ணமே இருக்கிறார்கள். அதிலும் குறிப்பாக மக்களினுடைய மனதில் இவ்வளவு காலம் நின்று தன்னுடைய தடத்தை பதித்து ஒரு எளிய மனிதனாக இந்த திரைத்துறைக்கு வந்து ஒரு எளிய மனிதனாக அரசியலுக்கு வந்து தன்னுடைய அந்த உழைப்பின் மூலமாகவும் தன்னுடைய இரக்கத்தின் காரணமாகவும் தன்னுடைய கருணையின் காரணமாகவும் பொதுமக்களினுடைய மனதில் நீங்காத ஒரு இடம் பிடித்தவராகத்தான் விஜயகாந்த் இருக்கிறார். தற்பொழுது அவர் இறந்து ஒரு வருடம் நிறைவடைந்திருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் இன்னும் மக்கள் அவரை மறக்காமல் அவருடைய சமாதிக்கு வருகை தந்து தொடர்ந்து அவரை வணங்கி வருகிறார்கள். அதிலும் குறிப்பாக விஜயகாந்த் போன்றே பல்வேறு நபர்கள் வேடமணிந்து இங்கு வரக்கூடிய அந்த காட்சிகள் எல்லாம் மிகப்பெரிய ஒரு நிகழ்ச்சியை தான் ஏற்படுத்தி இருக்கிறது. களத்திலிருந்து விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி லாவண்யா.